படுத்துறவர் நீர் ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் ஆண்டவரே, நாங்களை ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாக மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையாக உம்மிடத்துல ஒப்பெடுக்கிறோம் ஆண்டவரே. முழுமையாக we surrender Lord Jesus. You take control Lord. நாங்க ஒன்றுமில்லப்பா, எங்க சுயம் ஒன்றுமில்ல ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. நீரே எங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று ஆண்டவரே எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நாங்கள் மேற்கொண்டு ஆண்டவரே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாங்கள் தாண்டுவோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக சாத்தான் வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் அல்லேலூயா சொல்லி சொல்லி நாங்கள் தாண்டுவோம் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் அப்பா. ஏன்னா நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை புதிய எண்ணெயினால் நீர் அபிஷேகித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்காக ஓய்வு நாள் ஆராதனை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபினேசரே, 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 உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரைக்கும் பாட்டு. எபினேசரே, எபினேசரே, இதுவரைக்கும் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை கூடுமே, எல்லாம் கூடுமே, உங்களாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உங்களாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல,
வருவீரையா, மறுபடி வருவீரையா, கூடுமே எல்லாம் கூடுமே, உங்களால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடுமே எல்லாம் உங்களால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய சுயமான காரியங்களை இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க சிந்திக்காம, இந்த நாளிலே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும்படி இங்க வந்திருக்கிறோம். எதற்காக என்றால், ஒவ்வொரு ஓய்வு நாளும் நம்ம எதற்காக கூடுகிறோம் என்றால், அந்த வாரத்தை, கடந்த வாரத்தை முழுவதுமாக நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தையும், நம்ம சபை குடும்பத்தையும், உறவினர்கள், உற்றார்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய தேவன் நம்மை ரத்த கோட்டைக்குள்ள மூடி நம்மை பாதுகாத்து இருக்கிறார். எத்தனையோ தீங்கான காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனா அதுல ஒன்று கூட நம்மளை தொடாமலும் நம்ம இடத்துல வராமல் இருக்கிற ஆண்டுடைய கிருபைக்காக, அவருடைய ரத்தத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாளாக இது இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க வேற எந்த ஒரு சிந்தனையும் சிந்திக்காமல், நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையாக ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே, ஆண்டவரே நான் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களுக்காகவும், துணிகரமாக உமக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்காகவும் நீர் என்னை மன்னியும் ஆண்டவரே. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே என்னை சுத்திகரியும் அப்பா. அப்பொழுது இந்த அக்டோபர் மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை நானும் என் குடும்பமும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் ஆண்டவரே. எங்களுடைய கொம்பை நீர் காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி எங்களை புதிய எண்ணெயினால் நீர் அபிஷேகிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் பண்ணும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நீர் பாராமல், எங்களுடைய அக்கிரமங்களை நீர் மன்னித்து ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே புதிய எண்ணெயினால் இந்த வேலையில நீர் அபிஷேகம் செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இந்த வாரத்துக்கு ஏற்ற அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. சாத்தான் எங்களுக்கு விரோதமாக வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் அப்பா. அவனுக்கு எங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு தீய கண்களா இருக்கட்டும், எந்த ஒரு தீய அணுவா இருக்கட்டும், எதுவுமே எங்களை மேற்கொள்ளாத ஆண்டவரே. ஏனென்றால் நாங்க உங்களுடைய பிள்ளை அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன், உம்மை காண்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்க உங்களுடைய பிள்ளைகள் அப்பா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் விரும்பும் சுத்த ஜோதியே, என்கிட்ட உங்கள் விரும்பாத காரியங்களை பொழுதே அகற்றும் ஆண்டவரே. பரிசுத்தம் ஒரே ஒரு பாவி ஆண்டவரே. நானு எங்க மேல இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. பாவி நீத்த பாவி இரக்கம் செய்ய மாட்டீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, சுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா கனெக்ஷன் வயர் கனெக்ஷன் எங்க இருக்கு?
Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீ பாவி நானையா செய்ய மாட்டீரோ. கேளுங்க கேளுங்க, கர்த்தர் நோக்கி கேளுங்க. பாவி நானையா தேவா எனக்கு மேல இரக்கமாயிரும். செய்ய மாட்டீரோ. இந்த மாதம் எனக்குண்டான மாதம் தேவா, என்னை ஆசீர்வதிக்க நீங்க கட்டளையிட்டீர். இந்த மாசம் எனக்குண்டான மாசம், என்னை ஆசீர்வதிக்க நீ கட்டளையிட்டீர். உங்களை நம்பி இருக்கிறேன் தேவா, பலனை எனக்கு தாரும். நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் தேவா, பலனை எனக்கு தாரும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே. Come on, sing unto the Lord. Hallelujah. Sing hallelujah. விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீ பாவி நானையா தேவா, இரக்கம் செய்ய மாட்டீரோ. இரக்கம் செய்ய மாட்டீரோ. Hallelujah. பாவி நீ பாவி நானையா தேவா, இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உன் அலங்கோலத்தை. பாரும் யாரும் காணா உள் அலங்கோலத்தை. மனம் மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நான் மருளுகிறேன். நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. நீங்க எனக்கு பாராட்டின கிருபைகள், உங்க கிருபைகளை குறித்து சொல்லுவேன். எப்படி எல்லாம் என்னை காப்பாற்றினீர். உங்க கிருபைகளை குறித்து சொல்லுவேன். எப்படி எல்லாம் என்னை காப்பாற்றினீர். I will sing of the mercies of the Lord, for He has done wonderful things. For He has done wonderful things, and I will praise His holy name. And I will praise His holy name. You, oh my Lord, you are my God. I shall worship Thy holy name. You, oh my God, you are my Lord. I shall worship Thy holy name. For the great things You have done for me, I will praise and honor Your name. For the great things You have done for me,
I will praise you and honor your name. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த I rebuke every evil power in the name of Jesus Christ of Nazareth. நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். Hallelujah. We'll worship the name of the Lord, for He has done wonderful and great things in our life. ஆண்டவராக நாமத்தை நம்ம துதிக்கிறோம், ஏனென்றால் அவர் நம்ம வாழ்க்கையில செய்த மகா பெரிய அதிசயங்களுக்காக. We have to tell about your mercies, which is endless, உம்முடைய முடிவில்லாத இரக்கங்களை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டும். and thy grace, which you have kept for us, எங்கள் மேல் நீர் வைத்த கிருபையையும், and the special grace which you have kept for your people. உங்க ஜனங்கள் மேல் நீர் வைத்த அந்த விசேஷித்த கிருபை, That is a special grace. அதுதான் அந்த விசேஷித்த கிருபை. And we come into your presence, O Lord, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. and we worship you உம்மை நாங்கள் துதிக்கிறோம். to take the special grace from you, O Lord. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த விசேஷித்த கிருபை உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு My நாங்கள் உங்களை God and my ஆராதிக்கிறோம். Lord, என் ஆண்டவராகிய தேவனே, who saved me from the very pit, அந்த உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த என்னுடைய ஆண்டவரே, and you brought on to the top of the hill, அந்த மலையின் மேல எங்களை உயர கொண்டு வந்த தேவன் நீர். and you anointed our head with your oil. உம்முடைய எண்ணெயினால் எங்களுடைய தலையை நீர் அபிஷேகித்தீர். Our cup runneth over. எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. Surely goodness and mercy shall follow us all the days of our life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை And தொடரும். the special grace, இந்த விசேஷித்த கிருபை, the special grace. இந்த விசேஷித்த கிருபை, And we rebuke every evil power which is working against us. இதற்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளும் We நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் break the நாமத்தினாலே power of the நாங்கள் evil one கைத்தப்புறப்படுத்துகிறோம். in the name of Jesus Christ of Nazareth. அவனுடைய எல்லா வல்லமைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் The உடைக்கிறோம். authority the Lord has given to us. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துடன் We have the authority. எங்க கிட்ட அதிகாரம் இருக்கிறது. The demons have the power, சாத்தான் இடத்துல வல்லமை இருக்கலாம், but we have the authority. ஆனா எங்க கிட்ட அதிகாரம் And இருக்கிறது. with the authority we can break the power of the evil one. அந்த அதிகாரத்துடன் எப்பேற்பட்ட வல்லமை அவங்க கிட்ட இருந்தாலும் சரி, அதை நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துவோம். The authority which the demons had were taken away by the Lord. அவன் வைத்திருந்த எல்லா அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்து அவனிடத்திலிருந்து எடுத்து விட்டார். Because of the first man Adam sinned against the Lord. முதலாம் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக எல்லா அதிகாரமும் அவனிடத்துல போனது. So the Lord gave the authority to Adam. ஆண்டவர் முதலாவது ஆதாம் இடத்துல எல்லா அதிகாரத்தையும் So கொடுத்தார். Adam had to rule the world. ஆதாம் தான் இந்த உலகத்தை அரசாளும்படி எல்லா அதிகாரமும் அவனுக்கு But கொடுக்கப்பட்டது. the authority was plucked by the Satan, deceiving Adam and Eve. ஆனால் சாத்தானோ ஆதாம் இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அவன் பிடுங்கி அவனிடத்துல அவன் பெற்றுக்கொண்டான். எப்படி அவன் என்றால் அவன் ஏமாற்றினான். ஆதாமை ஏமாற்றி Deceiving spirits are all over. எல்லா இடங்களிலும் ஏமாற்றுகிற ஆவிகள் சுத்தி They கொண்டிருக்கிறது. might even come near you. அவைகள் உங்க பக்கத்துல கூட வரலாம். They'll try to deceive you from the will of the Lord. அவனுடைய சித்தத்திலே நீங்க செல்லக்கூடாமல் உங்களை வழி மாறி செல்வதற்கு அது உங்ககிட்ட கூட They're வரலாம். always working அவைகள் 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. to deceive you and take you out of the will of the Lord. எதற்கு என்றால் ஆண்டுடைய சித்தத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்காக. So the Lord wants you to be in the will of the Lord. ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தத்திலே நீங்கள் இருப்பதுதான் அவருக்கு பிரியம். So whatever might be the problem, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, whatever the circumstance you had to face, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் and சரி, it might be a stormy day, அது ஒரு பெரிய ஒரு காற்று பலமாக வீசுகிற ஒரு நாளாக கூட it இருக்கலாம். might be a job, it might be anything else. அது உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், இல்ல உங்க குடும்ப வாழ்க்கையில The இருக்கலாம், Lord எதுல has வேணாலும் இருக்கலாம். allowed the storm to enter near you because the Lord wanted to lift you. இந்த புயல் காற்று உங்க பக்கத்துல வீசுவதற்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். எதற்கு என்றால்
உன்னை உயர்த்துவதற்கு. உன்னை உயர்த்துவதற்காக. See, many times storms they come to destroy, but the Lord makes the storm not to destroy you completely, but to make yourself, rebuild yourself. நிறைய நேரங்களிலே நம்ம மேல புயல் காற்று பலமாக வீசுகின்ற நேரங்களிலே அவைகள் அழிப்பதற்காக வரலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவனோ முழுமையாக அழிக்கப்படாமல் நம்மளை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். Because that was the time where the Lord can test your faith. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட நேரங்களிலே தான் உங்களுடைய விசுவாசத்தின் அளவை சோதிக்கிறார். And your faith shall increase in the Lord. அப்பொழுது உங்களுடைய விசுவாசமானது ஆண்டவருக்குள்ளே அதிகரிக்கும். See, if a boxer is does not have practice, ஒரு சண்டை போடுறவங்க அந்த பாக்ஸர் வந்து அவங்க பிராக்டிஸே இல்லாம, so no one is there to come in front of him to fight him. அவருக்கு முன்பதாக அந்த சண்டை பயிற்சி செய்வதற்கு யாருமே வராமல் இருக்கிறாங்கன்னா, because everyone is scared, they are not able to come. ஏன்னா எல்லாருமே அவரை பார்த்து பயந்து இருக்கிறாங்க, கிட்ட வந்தா இவர் அடிச்சிருவாரோ என்ற பயத்தினால. So one day he will forget the boxing. ஒரு நாளிலே அவர் அந்த பயிற்சி செய்யாமல் இருந்ததனால் அந்த சண்டை போடுறது அவர் மறந்து போவாரு. So he has got to go out and try to fight and practice the boxing. அதனால் அவர் பாக்ஸரா இருக்கிறபடினாலே அதை தொடர்ந்து அவர் பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So in Bible the Lord had one particular tribe. He did not destroy completely. ஆண்டவராகிய தேவன் அப்படியாக வேதத்திலே ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவத்திலே அவர் முழுமையாக அழிவை கொண்டு வரவில்லை. ஒரு particular troop மீதியானர், ஒரு மீதியானர் கூட்டத்தை மட்டும் அவர் வந்து விட்டு வைச்சிருந்தார். Because if the Israelites had also overpowered Midianites, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மீதியர்ல இருக்கிற அந்த கூட்டத்தையும் மேற்கொண்டு இருப்பார்கள் என்றால், they will not have anyone to fight. அவங்க யுத்தம் பண்ணுவதற்கு ஆட்களே இல்லாம So the Lord போய்விடுவார்கள். said, my people shall forget fighting. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய ஜனங்கள் யுத்தத்தை எப்படி யுத்தத்துல எப்படி போய் நிற்கிறது என்றதே அவங்க மறந்து போயிருவாங்க. So let them not forget the fighting to hold the sword. அதனால இந்த யுத்தத்துல போய் நிற்கிறதையும் அந்த பட்டயத்தை பிடிக்கிறது அவங்க மறந்து போயிடக்கூடாது என்பதற்காக So he allowed that Midianites. ஒரு கூட்டத்தை அவர்களுக்கு எதிர்த்து வரும்படி அவர் வைத்திருந்தார். And he said, I allowed the Midianites so that my people shall be always ready and they'll be always ready to fight. இந்த கூட்டத்தை இவர்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு நான் ஏன் விட்டு வைத்திருக்கிறேன்னா, இந்த சண்டை போடுற அந்த யுத்தத்துல நிற்கிற அந்த காரியங்களை அவங்க மறந்து போயிடக்கூடாது என்பதற்காக. Because sometimes if there is no storm, ஏனென்றால் சில நேரங்களிலே எந்த ஒரு புயல் எந்த ஒரு காற்றும் எதுவுமே நம்ம வாழ்க்கையில வரல, everything is peace, எல்லாமே சமாதானமா then you'll forget searching the Lord. அப்பொழுது ஆண்டவரை தேடுவதை நீங்கள் மறந்து விடுவீர்கள். Is it right? அது சரியா தவறா? That is the right thing. அதுதான் உண்மை. You'll forget searching the Lord. நீங்க ஆண்டவரை தேடுறதையே So the Lord does not want you to forget the fighting. அதனால் ஆண்டவராகிய தேவனை தேடுவதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது என்பதற்காக. So the Lord allows some kind of storm in your life. சில நேரங்களிலே சில விதமான புயல் காற்றை உங்கள் வாழ்க்கையில வீசும்படி அவர் அனுமதிப்பார். Disturb your sleep. அது உங்களுடைய தூக்கத்தை அது தடை செய்ய ட்ரை It will பண்ணலாம். try to disturb your work. உங்களுடைய வேலை, நீங்க செய்யற வேலையை அது வந்து தொந்தரவு செய்ய It will வரலாம். try to disturb you. உங்க சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு அது காரியங்களா இருக்கலாம். But the Lord is there to protect you. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார் உங்களை பாதுகாப்பதற்கு. He is always in your boat. அவர் எப்பொழுதுமே உங்க படகிலே இருக்கிறார். When the disciples were with Jesus traveling in the boat, இயேசு கிறிஸ்துவுடன் அவங்களுடைய சீஷர்கள் படகிலே கடந்து சென்று கொண்டிருக்கும் போது suddenly the storm came. திடீரென்று புயல் காற்று பலமாக Suddenly the storm came. திடீரென்று காற்று பலமாக வீசினது. And these disciples, they saw great miracles
done by the Lord. இந்த சீஷர்கள் கிறிஸ்துவின் மூலமாக நிறைய அற்புதங்கள் நடந்ததை பார்த்திருக்கிறார்கள். But they forgot. ஆனா அதை மறந்து போனாங்க. And they got scared. இந்த காற்று வீசும்போது அதை மறந்துட்டு They saw the பயம் wind. வந்தது. காற்று பலமாக வீசினதை They அவர்கள் saw the பார்த்தாங்க. காற்று பலமாக வீசினது. They saw the wind and the waves. அந்த அலைகள் மேல உயர எழும்புகிறதை அவர்கள் பார்த்தார்கள். And they got scared. அதை பார்த்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. They went and woke Jesus Christ who was sleeping in a deep sleep. அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஊழியத்தெல்லாம் செய்து கொண்டு ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்திலே அந்த படகுல தூங்கி கொண்டிருந்தார். அவரை போய் எழுப்பினாங்க. The Lord got angry with the disciples. அப்பொழுது அவங்க எழுப்பின உடனே இயேசு கிறிஸ்துக்கு கோபம் வந்தது. Oh, people of little faith. அற்ப விசுவாசிகளே. The Lord got angry with them. ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டார். See, whenever you have a problem, எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனை வருகிறதோ, you should not forget that Jesus Christ is also with you. இயேசு கிறிஸ்து உங்க படகிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அவர் உங்க படகிலே உங்க கூட இருக்கிறார். அவர் உங்க படகிலே இருக்கிறார். He has not left you alone. அவர் உங்களை தனியே அந்த சூழ்நிலையில You are not going to fight the battle alone. நீங்க அந்த யுத்தத்தை தனிமையாக சண்டை போட போகிறீங்க. You are going to fight with the Lord. நீங்க ஆண்டவரோட யுத்தம் செய்ய The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. You are not going to fight. நீங்க அந்த யுத்தத்தை தனியா சண்டை போட போறதில்லை. ஆண்டவரே உங்களுடைய யுத்தத்தை உங்களுக்காக come against you. யார் உங்களுக்கு விரோதமாக they'll do against you. அவங்களுக்கு விரோதமா என்ன but செய்தாலும் everything works together for good for those who love God and those who are called according to His purpose. ஆனா சகலமும் அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். Hallelujah. So this is a very important verse. I think you also got to memorize. Hallelujah. Very important verse. இது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். And I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். If we are not able to use these kinds of words, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாமல் இருப்பீங்க. If you are not able to use these kinds of words, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாம இருக்கறீங்கனா, then you will not be able to fight. அப்போ நீங்க யுத்தத்துல சண்டை போட முடியாது. You will not be able to overcome. நீங்க மேற்கொண்டு வர முடியாது. We worship the Lord. ஆண்டவரை ஆராதிக்கிறோம். So we are able to easily overcome the evil one. அதனால் சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் ஈஸியா நம்ம உடைத்து விடுகிறோம். You know what the Satan does not like? சாத்தானுக்கு எது பிடிக்காதுன்னு தெரியுமா? You know, I'll tell you a great secret. ஒரு பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். Many people, they do not know this. நிறைய பேர் இது தெரியாம இருக்கறாங்க. Satan allow you to pray. சாத்தான் உங்களை ஜெபிப்பதற்கு விட்டுருவான். Satan also will allow you to read the Bible. பைபிள் படிக்கவும் உங்களை விட்டுருவான். But he will never allow you to worship the Lord. ஆண்டவரை ஆராதிக்கிறது அவனுக்கு பிடிக்காது. Because when you worship the Lord, ஏன்னா நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும்போது it's a prayer. அது ஒரு ஜெபம். Which pulls the Lord. அது ஆண்டவரை ஈர்க்கிற ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. Whenever you worship, நீங்க எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, you worship with the word of God. ஆண்டவருடைய வார்த்தையுடன் நம்ம செய்கிற ஆராதனையில it's more than the reading. வேதத்தை படிப்பதை காட்டிலும் more than the reading with the word. ஆண்டவருடைய வார்த்தையுடன் நம்ம ஆராதிக்கிற ஆராதனை, ஜெபத்துடன் செய்கிற ஆராதனை, விண்ணப்பத்துடன் செய்கிற ஆராதனை, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜெபம். Into the hills from whence my help cometh. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு my help cometh from the Lord. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. who created the heaven and earth. எனக்கு ஒத்தாசை வரும். And I rebuke every evil power in the name of Jesus Christ of Nazareth. எல்லா விதமான சாத்தானின் வல்லமைகளையும் நான் முறியடிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. the powers of the evil one shall be broken. எல்லா சாத்தானுடைய வல்லமைகளும் ஒரே வார்த்தையினால் நிர்மூலமாக்கப்படும். கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. Just tell one word. Just tell one word. Oh my God. My life shall flourish. Oh my God. வாழ்க்கையிலே சுகம், வாழ்க்கையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போக, மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும். துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. என்னுடைய பிரச்சனைகளை ஒரு நொடி பொழுதில் மாற்றி விடுவீர். சொல்லுங்க. Every problem I'm facing shall be taken away in just 1 second. You're my God, you're my Lord, you're my God, you're my Lord. I'll trust in your holy name. I'll trust in your holy name. மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும். Are you feeling distress with distress? Say. Are you feeling distress? சோர்வுல இருக்கீங்களா? துக்கத்துல Sing, sing. Come on, sing. Are you in distress? நீங்க கவலையில இருக்கீங்களா? Just one word, if the Lord says, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், everything will change. Everything will change. எரிகோவின் மதில்கள் எல்லாம் உங்க வார்த்தையாலே இடிந்து வேலும். எரிகோவின் மதில்கள் எல்லாம் உங்க வார்த்தையாலே இடிந்து வேலும். துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும். Just one word, oh Lord. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Just one word, oh Lord. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. Just tell one word, oh Lord. My God, all our life shall be ஒரு வார்த்தை சொல்லும் with prosperity. வாழ்க்கையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வானத்தில் இருக்கும் ஆவியை ஒரு சொல்லாலே கண்ட்ரோல் பண்ணுவோம். சொல்லுங்க. வானத்தில் உள்ள ஆவியை ஒரு சொல்லால கண்ட்ரோல் பண்ணுவோம். அதிகாரம் என் மேல் கர்த்தர் கொடுத்து விட்டார். அதிகாரம் என் மேல் கர்த்தர் கொடுத்து விட்டார். அவனை வீழ்த்துவோம். அதுதானே தேவ சித்தமே. உங்க சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட உங்க ஊழியனாலே. சொல்லுங்க. உங்க சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட ஊழியனாலே அதை செய்யவே நீங்க கொடுத்தீரே. அதை செய்யவே நீங்க கொடுத்தீரே. உங்க அதிகாரத்தை அது என் மேல் இருக்குமே. சாத்தானின் தடைகள் எல்லாம் ஒரு வார்த்தையால இடிந்து வேலும். சாத்தானின் தடைகள் எல்லாம் ஒரு வார்த்தையால் இடிந்து வேலும். கத்த சொன்னாரே, கத்த சொன்னாரே, கத்த சொன்னாரே, கத்த சொன்னாரே, அதை அவர் செய்து முடிப்பார். அதை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது செட் பண்ணுங்க, அதை எடுத்துருங்க. மற்றது டேக் தட். பாக்ஸ் இல்லப்பா, நீங்க அதை செட் பண்றது தான் ப்ராப்ளம்.
ஒயரு ஒட்டுது, அது எடுத்துருங்க. இந்த ஒயரை எடுத்துருங்க, அந்த ஒயர் எடுத்துருங்க, அந்த ஒயரை அது எடுத்துருங்க. ஹalleluya. அது ஜாஸ்தி இதாகுது. ஹalleluya. டேக் தட், அந்த ஒயர் எடுத்துருங்க, கனெக்ஷன் எடுத்துருங்க, பவர் எடுத்துருங்க. ஹalleluya. praise the Lord. some kind of இது இருக்கு, அதுல ஷார்ட்ஸ் இருக்கு, ஷார்ட் இருக்கு. Hallelujah. Praise the Lord. We don't want any disturbance by the evil one. Hallelujah. Hallelujah. The evil ones try to disturb our worship when we worship the Lord, but we will overtake by the authority the Lord has given to us. ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது சாத்தான் இப்படிதான் நிறைய தடங்களை கொண்டு வருவான். ஆனால் அவைகள் Because he does not like the worship what we give to the Lord. ஏன்னா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது அவருக்கு பிடிக்காது. So we are the people, we will worship the Lord non-stop, ஆனால் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிற ஜனங்களாக without any kind of problems. எந்த ஒரு பிரச்சனையும் We will worship the Lord. நாங்கள் ஆண்டவரை We will worship the ஆராதிப்போம். Lord நாங்கள் ஆண்டவரை because ஆராதிப்போம். He is always with us. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே எங்க கூட He is the இருக்கிறார். present help in the time of trouble. எங்களுடைய ஆபத்து நாளில் எங்களுடைய The அனுகூலமான very help in the துணையுமாய் time of இருக்கிறார். trouble. எங்களுடைய ஆபத்து நாளில் எங்களுடைய அனுகூலமான The very துணை. help in the time of trouble. எங்களுக்கு வேண்டிய நேரத்தில் அவர் எங்களுக்கு துணையா இருக்கிறார். Can anyone read Psalms 46? சங்கீதம் 46ஆம் அதிகாரம். Just read in English and also in Tamil. Just read Psalms 46. First in English and then in the Tamil. Can anyone read at least in தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். So God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Therefore will not we fear, though the earth be removed, and though the mountains be carried into the midst of the sea. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். Nowadays we see most of the days we have the earthquakes. இப்போ இந்த நியூஸ்ல அதிக செய்திகள் நிலநடுக்கங்களை பற்றி The நம்ம whole கேட்டுக்கொண்டிருக்கிறோம். world is shaking. உலகம் முழுவதுமே நிறைய இடங்களில் நிலநடுக்கம் வந்து கொண்டிருக்கிறது. And every Christian now knows that Jesus Christ is going to come very fast. எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ரொம்ப சீக்கிரமா வரப்போகிறார் என்று. காலமினி செல்லாது. The days are come to the end. நாட்கள் முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. We are really in the end times. நம்ம மெய்யாகவே கடைசி நாட்களிலே தான் இருக்கிறோம். Peter was saying about the end times. பேதுரு இந்த கடைசி காலங்களை பற்றி எழுதி இருக்கிறார். 2000 years back. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. And the preachers before us, they also were telling about this. அவருக்கு முன்பதாக End இருந்த times. நிறைய பேர் எங்களுக்கு முன்பதாக இருந்த நிறைய பேரும் இந்த கடைசி கால ஊழியக்காரர்கள் கடைசி காலங்களை பற்றி எச்சரித்துக் But we are கொண்டிருக்கிறார்கள். standing in the last end days. ஆனால் நாமோ மெய்யாகவே கடைசி காலங்களிலே நின்று The whole கொண்டிருக்கிறோம். world, United States of America, European countries, and all the countries are now eager to waiting for the Lord Jesus Christ. உலகம் முழுவதுமே அமெரிக்கா தேசமாக இருக்கட்டும், ஐரோப்பியா தேசமாக இருக்கட்டும், நாடுகளாக இருக்கட்டும், எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். This 6 months, it's like in the end of times. இந்த 6 மாதம் கடைசி காலங்களிலே இருக்கிறது போல The இருக்கிறது. 6 months from now on, everyone
I've come to a conclusion. We are in the end. இப்பொழுது இருந்து இந்த 6 மாதங்கள் வரப்போகிற 6 மாதங்கள் எல்லாருமே வந்த 6 மாதங்கள் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து எல்லாருமே So everyone have come to a conclusion. எல்லாருமே ஒரு முடிவுக்கு இருக்கிறார்கள். And even the past some years, even the Indians are talking about Israel. இந்த கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பதாக கொஞ்சம் இப்போ 1-2 years ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த இந்தியர்களும் இஸ்ரவேலை பற்றி முன்பதாக 1 ஆண்டா 2 ஆண்டுகளாக இஸ்ரவேலர்களை குறித்து கூட நம்ம இந்தியர்களும் பேசுறாங்க. Whole world is talking about Israelites. உலகம் முழுவதுமே இஸ்ரவேலர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். And they're telling what kind of people are these, having a small country, small place, a little people, but how are they able to overcome the so many people who are against them? உலகத்துல இருக்கிற எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து இவங்க என்ன ஒரு சிறிய கூட்டமா சிறிய தேசமாக இருக்கிறாங்க, ஆனா உலகத்தையே எதிர்த்து கொண்டு வருகிறார்களே எப்படி என்று வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Who has given them the authority and with what power are they fighting? யார் இவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And in the north you saw last week, நார்த்ல கூட போன வாரம் நம்ம பார்த்தோம், so many people are accepting Jesus Christ. நிறைய ஜனங்கள் கிறிஸ்துவை They ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். are all running towards the church. சபைக்கு நேராக ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். And people ask him, where are you going? Where are you going? எல்லாரும் அவங்களை நிறுத்தி எங்க போறீங்க, எங்க ஓடி போறீங்கன்னு கேக்குறாங்க. ஈஸ்வர். அவர் அங்க இருக்கிறார். ஈஸ்வர் is Jesus Christ in Hindi. ஈஸ்வர். We are going in search of ஈஸ்வர். ஈஸ்வரை பார்க்கும்படி நாங்க போகிறோம். ஹிந்தில ஈஸ்வரனா இயேசு கிறிஸ்து. Hallelujah. Hallelujah. Everyone are changing. எல்லாரும் மாறிக்கொண்டே No இருக்கிறார்கள். change in your heart. ஆனா உங்க இதயத்துல ஒரு மாற்றமும் இல்லை. You are going away from the Lord. நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போய் You are going very away from the Lord. ரொம்ப விலகி போய் கொண்டே இருக்கீங்க. You are doing more sins. இன்னும் அதிக பாவங்களை செய்து கொண்டே You forgotten the Lord. ஆண்டவரை மறந்து போயிட்டீங்க. Why did we start the fast? ஏன் இந்த உபவாசத்தை நம்ம தொடங்கினோம்? Because when you are in the fasting, ஏன்னா நீங்க உபவாசத்துல இருக்கும்போது definitely we are sure that the secret coming will be there. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மெய்யாகவே ரகசிய வருகை இருக்கிறது. நிச்சயமாக நமக்கு தெரியும் 100% in the fasting you are going to meet your Lord. 100% இந்த உபவாசத்துல இருக்கிறவர்கள் ஆண்டவரை சந்திக்க போறீங்க. With a pure heart. பரிசுத்த இருதயத்தோட. And something different shall be your birth. உங்களுடைய worth வந்து வித்தியாசமா இருக்கும். You will be worth more for the Lord. நீங்கள் ஆண்டவருக்கு விசேஷித்தவர்களாக காணப்பட போறீங்க. So only we started this fasting. அதனால தான் இந்த உபவாசத்தை நம்ம தொடங்கினோம். Don't go back. அதை பின்வாங்கி போகாதீங்க. Don't go back. அதை பின்வாங்கி போயிராதீங்க. Something is going to happen. நிச்சயமா ஏதோ நடக்க போகிறது. Jesus Christ is going to come very fast. இயேசு கிறிஸ்து ரொம்ப சீக்கிரமா வர He is போகிறார். already very near. அவர் ஏற்கனவே ரொம்ப பக்கத்துல வந்துட்டார். He is knocking the door. அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். Open. கதவை திற. Open my dear. என் அன்பான என் மகனே என் மகளே நீ கதவை திற. Open my dear. என் அன்பான மகனே என் மகளே நீ கதவை திற. I want to come inside. நான் உனக்குள்ளே வர வேண்டும். Oh my dear. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே. பிரியமான என் தேவ பிள்ளையே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்கலையோ? Or you're not able to listen? The sound of the Lord calling you, oh my dear, oh my beauty. The Lord's standing near your door. உன்னுடைய வாசலில் நின்று கதவை தட்டுகிறார். Are you not there to open the door for the Lord? Please open the door for the Lord. கர்த்தருக்கு கதவை திறங்க. வாசலில் நின்று can you play? Don't change. I want this. அற்ப வாழ்வை நித்ய வாழ்வு என்றே தத்தர
தயவை தன்னிடலாமோ கர்த்த வாழ்வை நித்திய வாழ்வு என்றென்னை தயவை தன்னிடலாமோ நிலையான நேரம் மரணம் சந்தித்தார் நிலையாத நேரம் மரணம் வாசனை ஆசையாய் தரும் நேசருக்கு உள்ளம் திறவாய் பாவி ஒருபோதும் அல்லாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறார். வாசனை வென்று ஆசையாய் தட்டும் Hallelujah. The Lord is standing near a gate and calling, oh my dear, open the door. ஆண்டவர் கதவின் அருகிலே நின்று கொண்டு என் அன்பான மகனே என் பிரியமே நீ கதவை திற என்று தட்டி கொண்டிருக்கிறார். Now is the time for you to open the door. கதவை திறக்கிற நேரம் இதுதான். And we are in the end times. நம்ம கடைசி காலங்களிலே இருக்கிறோம். We have to be useful for the Lord and His glory. ஒரு பிரயோஜனமாக அவருடைய மகிமைக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். Let us be of some use. ஒரு பிரயோஜனமாக நம்ம இருக்க வேண்டும். We have wasted so many years. இத்தனை நாட்கள் இத்தனை காலங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணி இருக்கிறோம். We are not going to get the wasted years. அந்த வேஸ்ட் பண்ண ஆண்டுகளையும் நாட்களையும் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறது. We are not going to get the wasted years. அந்த நாட்களை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. The wasted years are so much. நம்ம வேஸ்ட் பண்ண நாட்கள் அதிகமாக இருக்கிறது. The word of God says God is a refuge and strength and very present help in the time of trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். Therefore will not we fear. அதனால் நாங்கள் பயப்பட மாட்டோம். Though the earth is removed and though the mountains be carried into the midst of the sea. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஒரு நதியுண்டு. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. Hallelujah. Hallelujah. Every kingdom shall shake. Every kingdom shall shake. And every people shall tremble before the Lord. He is God. Hallelujah. As the Pharaoh would have said, the God of Israel is God. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர். கர்த்தர். There is no other God like the God of Israel.
அந்த நாட்களில் எல்லாரும் பயந்தாங்க இஸ்ரவேலின் தேவனை குறித்து பார்த்து. The days have come. Likewise, the whole world has got the fear of the God of Israel. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்தார்கள். அதே போல இப்பொழுதும் இஸ்ரவேல் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அது இப்பொழுது நடக்கிறதா இல்லையா? Is it not happening now? அது இப்போ நடக்கிறது நீங்க பாக்குறீங்களா? The world is seeing the God of Israel. உலகம் முழுவதுமே இஸ்ரவேலின் தேவன். How dare you come against the God of Israel? இவ்ளோ தைரியம் தான் இஸ்ரவேலுக்கு தேவருக்கு விரோதமாக நீ வருவே. We speak the prophecy to the people and to the nation which is rising against Israel today. இந்த நாளிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களையும் நாடுகளுக்காக தீர்க்க தரிசனம் நாடுகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் we speak prophecy against the nations and the people who speak against the God of Israel and the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் தேவனுக்கும் விரோதமாக பேசுகிற ஜனங்களுக்காகவும் நாடுகளுக்காகவும் விரோதமாக தீர்க்க தரிசனம் We are speaking against these people who are against the God of Israel. இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக நிற்கிற ஜனங்களுக்கு விரோதமாக As David spoke, you are coming with spears and sword, but I have come in the name of our Lord and Savior Jesus Christ. தாவீது சொன்னது போல நீங்களோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறோம். Hallelujah. Hallelujah. Today the Lord shall give victory for the people of Israel. இந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு Just check what's the problem. Hallelujah. Today the Lord shall give the victory to the people of Israel. Hallelujah. இந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். Hallelujah. Hallelujah. And we speak with the power of God. Hallelujah. நாம் ஆண்டவருடைய வல்லமையோடு Hallelujah. பேசுகிறோம். Praise the Lord. Hallelujah. Amen. Let us Hallelujah. இல்ல அது வேண்டாம், அது சார்ஜ் ஆகாது, இதாவாது. Hallelujah. 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 Praise the Lord. Thank you, Jesus. Amen. I think the demons which are against the Israel are trying to do some mischief. நான் நினைக்கிறேன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானின் ஆவிகள் தடங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. But whatever it is, we will speak the prophecy. அது எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறோம். We speak in the name of our Lord and Savior Jesus Christ. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உரைக்கிறோம். The nations shall tremble. ஜாதிகள் நடுங்கும். The nations shall tremble. ஜாதிகள் நடுங்கலாம். Hallelujah. 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 The word of God says. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God says. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. Hallelujah. 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 So in Psalms 46 5 it says God is in the midst of her. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. She shall not be moved. God is in the midst of her. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். Where is the Lord? எங்கே இருக்கிறார்?
He is standing. He's not sitting. He's not sleeping. He's standing in the midst of Israel. அவர் அதன் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் உட்கார்ந்தோ தூங்கிக் கொண்டோ இல்ல. She shall not be moved. அது அசையாது. Whatever might happen today, I do not know. I'm here in the church. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நமக்கு தெரியாது. நம்ம சபையில இருந்து பேசிக்கொண்டே But the Lord speaks for the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பேசுகிறார். You and me, we are also a part of Israel. நீங்களும் நானும் கூட இஸ்ரவேலர்கள் தான். In verse 6 it says, the heathen rage, the kingdoms were moved. He uttered his voice, the earth melted. 7. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. Selah. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். Hallelujah. The God of Jacob is our refuge. The Lord of hosts is with us. சேனைகளின் கர்த்தர் Oh நம்மோடு Israel, இருக்கிறார். I speak prophecy in the name, almighty name of our Lord and Savior Jesus Christ. இஸ்ரவேலே சர்வ வல்லவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். Not only me, many saints நான் மட்டும் இல்ல, all over நிறைய the world. பரிசுத்தவான்கள் உலகம் முழுவதிலிருந்து. Lift your hands. உம்முடைய கரங்கள், All lift your hands. உம்முடைய கரங்களை நீங்கள் Lift both your hands. உங்களுடைய இரு கரங்களை நீங்கள் Come on, உயர்த்தி, lift your hands உங்களுடைய இரு கரங்களை நீங்கள் உயர்த்தி and say, சொல்லுங்க, God is in the midst of her. தேவன் அது நடுவில் இருக்கிறார். God is in the midst of her. தேவன் அது நடுவில் இருக்கிறார். She shall not be moved. அது அசையாது. Israel shall not be moved. இஸ்ரவேல் அசையாது. God shall help her. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு உதவி And பண்ணுவார். that right early. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். In verse 6, the heathen rage, the kingdom were moved. He uttered his voice, the earth melted. ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். The Lord of உருகி hosts, போயிற்று. the Lord of hosts is with us. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு The God of Jacob யாக்கோபின் தேவன் is our refuge. நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். Come behold the works of the Lord. What desolations he hath made in the earth. He maketh the wars to cease unto the end of the earth. He breaketh the bow and cutteth the spear in sunder. He burneth the chariot in the fire. 8 and 9. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமடை மட்டும் யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறார். ஈட்டியை முறித்து வில்லை ஒடித்து ஈட்டை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன். I will be exalted among the heathen. I will be exalted in the earth. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். I will be exalted in the earth. பூமிக்குள்ளே உயர்ந்திருப்பேன். Now is the time. இப்பொழுதுதான் அந்த நேரம். Even every country is telling the God of Israel is God. எல்லா நாடுகளும் இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். We will not go against or talk against the people of Israel. இஸ்ரவேலுக்கு விரோதமாகவோ இஸ்ரவேலுக்கு விரோதமாக இங்க வாய் Because the God is God. ஏனென்றால் அவர்களுடைய தேவன் தான் The God is God. அவர்களுடைய ஆண்டவர் தான் ஆண்டவர். The Lord of hosts is with us and God of Jacob is our refuge. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன். நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். And comes the cloud of the Lord. கர்த்தருடைய மேகம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. And in the clouds of the Lord comes the presence of the Almighty. கர்த்தருடைய மேகத்திலே அவருடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். And we see the high beams in the sky. வானத்திலே உயர ஒளியை நாம் பார்க்கிறோம். அந்த வெளிச்சம் உகந்த வெளிச்சமாய் இருக்கிறது. And the voices of the angels
Singing unto the Lord. கர்த்தருடைய தேவதூதர்கள் அவரை குறித்து பாடலை பாடுகிறார்கள். And these songs are so beautiful and so wonderful. இந்த பாடல்கள் மிகவும் அழகாக அருமையாக இருக்கிறது. வாசஸ்தலங்கள் எத்தனை Oh Jacob, how beautiful are your tents. எத்தனை எத்தனை அழகானவை யாக்கோபே. தோட்டத்தை போல் கத்தனாட்டின சந்தன மரமே ஏதே தோட்டத்தின் Come on, sing. How beautiful are your tents. How beautiful is your tabernacles. எத்தனை எத்தனை அழகானவை. Hallelujah. I want every one of you to speak out the word of God. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். Speak the word of God. Come on, say. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பேசும்படி சொல்லுகிறேன். Oh Jacob, how beautiful are your tents. யாக்கோபே உன் கூடாரங்களும். And the Lord said, when the Lord gave me the song, ஆண்டவர் இந்த பாடலை எனக்கு கொடுக்கும்போது suddenly when I was walking in the early walk in the morning, காலையில நான் வாக்கிங் போய் கொண்டிருக்கும்போது when the Lord gave this song, ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார். and suddenly in my heart a sound and a song came with a wording. திடீரென்று என் இருதயத்திலே வரிகளுடன் ஒரு பாடல் வந்தது. Oh, you are the jasmine of Eden. ஏதேன் தோட்டத்தின் மல்லிகையே. It's not written in the Bible. இது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இல்ல. It's not written in the Bible. இது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. Suddenly it came from my heart. திடீரென்று இந்த வார்த்தை என் இருதயத்திலிருந்து You are the வந்தது. jasmine of Eden. நீ ஏதேன் தோட்டத்தின் மல்லிகை என்று. You should be a fragrance for the Lord. நீ ஆண்டவருக்கு ஒரு மனமாக இருப்பாய். Wherever you walk, நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ, wherever you go, நீ எங்கெல்லாம் போறியோ, the power of God அவனுடைய வல்லமையானது shall be like fragrance. ஒரு மனம் போல. So whenever I walk in the hills, நான் மலைகளிலே நடக்கும் போதெல்லாம், Erkard Hills, ஏற்காடு மலைகளிலே நடக்கும் போதெல்லாம், the fragrance of the Lord, ஆண்டுடைய மனமானது, the jasmine fragrance of the Lord அந்த மல்லிகை பூவின் மனமானது shall be covered in all the place. எல்லா இடங்களிலும் நிரம்பி And இருக்கும். this will give the deliverance for the people of the Lord. இது ஆண்டுடைய ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை And கொடுக்கும். call unto me in the day of trouble, ஆபத்து நாளிலே நீ என்னை நோக்கி and I shall deliver you. நான் உன்னை விடுவிப்பேன். I shall deliver you நான் உன்னை விடுவிப்பேன். from every evil, எல்லா சாத்தானின் from every problem. எல்லா பிரச்சனைகளும் I will deliver you. நான் உன்னை
Saith the Lord, Lord God Almighty, hallelujah. He is the Lord. He is God. He is God of Israel. Please see, I don't want any disturbance. Hallelujah. See, I don't want any disturbance. எந்த தடங்கள் இல்லாதபடி பார்க்கணும். Hallelujah. See what's hallelujah. So Jacob, how beautiful are your tents. Say, I think you have to check. I think something wrong with the power. Hallelujah. Hallelujah. இல்ல அதுல போனா இது வராது, இது பக்கம் வரும். இல்ல இது வராது, வராது. அதுல மாத்திட்டாங்களா? ஒரு ராங்க போட்டீங்களா? ராங்க போட்டீங்களான்னு கேட்டேன். Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Increase. Hallelujah, துதி hallelujah. எந்த நன்னமே சுவை. Check this. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல். ஆமென் ஆமென். கோபம் நீங்கி ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா. எந்த நன்னமே சுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே. ஓ சேதமும் அணுகாமல். Slightly increase. ஓ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. பொழிந்தெனக்கென்றும். Slight bass. ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா. எந்த நன்னமே சுவை பாடிடுவேன். ஹல்லே, இது மட்டும். ஹல்லேலூயா, எந்த நன்னமே சுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்த. Hallelujah. I think you have not increased this. You have to increase this. It's down. சில வேளை
இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்பேன் கிருபையும். கடும் கோபம் நீங்கி. I think you're increasing that. Is that increase பண்றியா? Hallelujah. நான் இயேசுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா. எந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் இத்தனை கிருபைகள் நித்தம். Hallelujah. So, whatever it is, I think some spiritual disturbance due to the evil powers, whatever it is, whatever we've done is wrong or whatever it is, but let the work of the Lord be fulfilled. Hallelujah, praise the Lord. You should lift the name of the Lord. Hallelujah. And we should lift the name of the Lord. And we should glorify the name of the Lord. Cast your burdens to the Lord. For He cares for you. He cares for you. Cast your burdens. Can you sing the song? On to Jesus. For He cares for you. Can you sing the song? Sing the song. To Jesus, for He cares. Lift Jesus higher, higher. Lift Jesus higher, higher. Lower, lower, lower. Satan, lower, lower. Lower, lower, lower. Satan, lower, lower. Higher, higher. Lift Jesus higher, higher. Higher, higher. Lift Jesus higher, higher. Lower, lower, lower. Satan, lower, lower. Lower, lower, lower. Satan, lower, lower. உங்க கண்கள் எங்க மேலே என்றென்றும் இருக்கிறது. நீ சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் என்றென்றும் இருக்கிறது. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். நீ செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். நீ செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். Come on, sing. Hallelujah. So the times have come. நாட்கள் வந்துவிட்டது. The whole world shall shake. உலகம் முழுவதும் அசையலாம். The places which have not been shaken shall start shaking.
இவ்வளவு நாள் அசையாத இடங்களும் கூட அசையலாம். And the floods will rise. வெள்ளங்கள் அதிகரிக்கலாம். அதிகரிக்கும். 40 days, night and day. At the time of Noah, it rained. நோவாவின் காலத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் தொடர்ந்து மழை பெய்தது. Even the hills and the mountains were covered by the water. மலைகளும் பர்வதங்கள் கூட தண்ணீரால் மறைக்கப்பட்டது. The Lord has freezed those waters into ice bars. ஆண்டவர் அந்த தண்ணீரை தான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சாரு. So now it started melting. அது இப்பொழுது கரைந்து கொண்டு வருகிறது. So the water is lifting higher. அதனால அந்த தண்ணீரோட அளவு உயர்ந்து கொண்டு இருக்கிறது. So you shall see great floods. ஆனால் பெரிய வெள்ளங்களை நீங்கள் காண்பீர்கள். Even shaking the houses. வீடுகளை கூட அசைக்கிற அளவுக்கு. And you shall see the people trembling everywhere. ஜனங்கள் எல்லா இடங்களிலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறதை crying unto the Lord. ஆண்டவரை நோக்கி அழுகிறதை. Lord help us. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. God of Jacob. யாக்கோபின் தேவனே. God of Israel. இஸ்ரவேலின் தேவனே. We all cry to you. உங்களை நோக்கி நாங்கள் help us Lord. எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us Lord. எங்களுக்கு உதவி செய்யுங்க. All world will cry. உலகம் முழுவதுமே time has come. அந்த நேரம் we have to come to the end times. நம்ம கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறோம். Everything has come to the end. எல்லாமே முடிவுக்கு வந்திருக்கிறது. So we will not fight the battle, but the Lord shall fight for us. ஆனா நாங்களோ யுத்தத்திலே நாங்கள் போய் சண்டை போட மாட்டோம். தேவனே எங்களுக்கு the Lord shall fight for you. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். You will not be fighting. நீங்க அங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க. the Lord shall fight for you. தேவனே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Hallelujah. Hallelujah. Can you speak for 10 minutes? 10 minutes. ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். இந்த நாட்களிலே நிறைய பேர் உபவாசம் செய்து கொண்டிருக்கிறீங்க. சில பேர் அவங்களுடைய உடல்ல இருக்கிற சில பலவீனங்கள் காரணமாக அந்த உபவாசத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனா பரவாயில்ல, அவங்களுடைய உடல் பலத்துக்கு ஏற்றபடி விசுவாசிக்கிறவர்கள் உபவாசத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உபவாசிக்கிற நீங்களோ ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த நாட்களிலே தானியலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு காரியத்திற்காக ஒரு கனவு வந்தது. அந்த கனவினுடைய வெளிப்பாடு அதனுடைய அர்த்தத்திற்காக 21 நாள் உபவாசம் பண்ணினார். அந்த உபவாசம் பண்ணின நாட்களிலே அவர் முதல் நாள் அந்த உபவாசம் பண்ண முதல் நாளிலேயே ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவருடைய தேவதூதரை அந்த கனவிற்கான வெளிப்பாடை கொடுக்கும்படி அனுப்பிவிட்டாரு. இத போய் நீ தானியலுக்கு சொல்லுன்ட்டு. ஆனா அந்த தேவதூதர் கீழே வருகிறதற்கு சாத்தானுடைய ஆவிகள் என்ன பண்ணுச்சா, தொடர்ந்து தடை செய்து கொண்டிருந்துதான். ஆண்டுடைய தேவதூதரே கீழே இறங்கி வருவதற்கு முதல் நாளே அந்த உபவாசம் செய்த முதல் நாளே அனுப்பிட்டாங்களாம். ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருடைய தேவதூதரை நீ போய் தானியல் கிட்ட இந்த வெளிப்பாடை நீ சொல்லு. ஆனா அந்த தேவதூதர் கீழே வருவதற்கு இறங்கி வருவதற்கு நிறைய தடைகள் சாத்தான் என்ன பண்ணானா, எத்தனையோ தடைகளை கொண்டு வந்தான். ஆனா அந்த 21வது நாளில தான் அந்த மீகாவேல் அந்த தூதர், பெரிய பிரதான தூதரை ஆண்டவர் அனுப்பினார். நீ போய் அங்க நில்லுன்னொன்ன சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் அவர் உடைச்சிட்டு தானியல் கிட்ட அந்த 21வது நாள் தான் கீழே இறங்கி வந்தார். அதே போல உபவாசித்து ஜெபிக்கிற நீங்களும் இப்ப தானியல் அந்த 21 நாள்ல நடுவுல சோர்ந்து போய், நான் இத்தனை நாள் ஜெபிக்கிறேனே, இரவும் பகலும் நான் ஆண்டவர்கிட்ட கேக்குறேனே, ஆனா எனக்கு இன்னும் வெளிப்பாடு வரலையேன்னு சொல்லி சோர்ந்து போய் அதை நிறுத்தி இருந்தாருன்னா என்ன இருக்கும்? அந்த வெளிப்பாடு அவர் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தொடர்ந்து 21 நாள் செய்ததற்கான விளைவுதான் அந்த தேவதூதர் மீகாவேலே பிரதான தேவதூதரே என்ன பண்ணாரு, ஆண்டவர் அனுப்பி அந்த சாத்தானை தள்ளிட்டு ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடை கொடுக்கும்படி ஆண்டவர் வைத்தார். அதே போலதான் நம்ம நிறைய பேர் அந்த ஒரு புதையல் இருக்கும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு இமேஜ்ல ஒரு புதையல் இருக்கும், அதை தோண்டிட்டே இருப்பாங்க.
கடைசி இன்னும் ஒரே ஒரு 2 வாட்டி தோண்டினா போதும் அந்த புதையல் வந்து கிடைச்சிரும். ஆனா அந்த கரெக்டா அந்த 2 வாட்டி தோன்ற நேரத்துல அவர் என்ன பண்ணுவாரு, சோர்ந்து போய் அதை விட்டுட்டு போயிருவாரு. அதே போல நீங்களும் நிறைய பேர் வந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு சோர்ந்து போறீங்க. நிறைய ஆரம்பத்துல தொடங்கும் போது அது உற்சாகமா தொடங்குறீங்க. ஆனா இடையில என்ன பண்றான் சாத்தான், நிறைய காரியங்களே நம்ம சோர்ந்து போகும்படி இடையிலே கொண்டு வருகிறான். அதனால நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் பார்த்துட்டு சோர்ந்து போய் ஆண்டவர் வைத்திருக்கிற வெளியேற பெற்ற காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஆண்டுடைய வார்த்தைய அதிகமா கேட்கணும். ஆண்டவரை துதிக்கணும். துதிக்க துதிக்க என்ன ஆகும், எல்லா தடைகளும் உடைக்கப்படும். அப்பொழுது அப்பேற்பட்ட தானியலுக்கே 21 நாள், அந்த தேவ தூதர் கீழே இறங்கி வருவதற்கே 21 நாள் எடுக்கும் போது, அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ரியாலிட்டி. ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அந்த பலனிலே நம்ம நிற்கும்படி ஆண்டுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக படிச்சு, உபவாசத்துல இருக்கிற நீங்க சோர்ந்து போகாமல் எந்த காரியத்துக்காக இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவராகிய தேவன் நிறைவேற்றும்படி சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் நம்ம என்ன பண்ணணும், ஊக்கமாக ஜெபிக்கணும் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, நான் பலவீனம் தான், நிறைய சோர்வுகள் என் வாழ்க்கையில வருது. யாருமே இங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. யாருமே அப்படியே பரிசுத்தவான் கிடையாது. எல்லாருக்குமே வந்து அவங்களை சோர்வுல தள்ளுகிற காரியங்கள் நிறைய வரலாம். ஏன்னா உலகத்தின் காரியங்கள், நம்ம வீட்டு காரியங்களா இருக்கட்டும், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், வேலை நிமித்தமாக சோர்வுகள் வரலாம். ஆனா அதெல்லாம் மேற்கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கும்படி ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். எப்படி தானியல் வந்து இடைவிடாமல், இதனைக்கும் வந்து தானியல் வந்து சாதாரண போஸ்ட் எல்லாம் கிடையாது. அவர் வந்து இஸ்ரவேலில ஒரு உயர்ந்த போஸ்ட வந்து கொடுத்திருந்தாங்க. அப்பேற்பட்டவரே என்ன பண்ணாரு, அவர் வந்து அந்த 21 நாட்களே ரொம்ப விசுவாசமா, அந்த டைம்ல அவர் வந்து மாம்சம் சாப்பிடல, அவருக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் எதுவுமே சாப்பிடாம இரவும் பகலும் ஆண்டுடைய பாதத்துல 3 வேளை ஜெபிச்சு அவருடைய உபவாசத்தை செய்தார். சோ நீங்களும் அதே போல, உபவாசம் என்பது வெளியே நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றது கிடையாது. அந்த உபவாச நேரத்துல எத்தனை அதிக நேரம் நீங்க ஆண்டோட செலவு பண்றீங்க. நீங்க பைபிளே படிக்காம, பிரேயரும் பண்ணாம, ஆண்டரை துதிக்காம நான் வெறும் சாப்பிடாம இருக்கிறேன்னா அது பட்னியா இருக்கிறது தான், உபவாசம் கிடையாது. நீங்க என்னவா இருக்கிறீங்க, பட்னியா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். உபவாசம் என்பது ஆண்டரோட அதிக நேரம் நம்ம செலவு பண்ணணும். அந்த இப்ப நம்ம சாப்பிடுற நேரத்துக்குன்னு ஒரு டைம் கொடுப்போம்ல, அந்த நேரத்தை என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். இன்னும் அதிகமா பைபிள் படிக்கணும், இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆண்டவரை பாடல்கள் பாடி, நீங்க தனியா இருந்தாலும் சரி பாடல் பாடி அவருடைய பிரசன்னத்தினால் நீங்க நிரப்பப்பட்டு ஆண்டவருக்குள்ள ஜெபிக்கும் போது அந்த உபவாசமானது ஆண்டவருக்கு வெளியேற பெற்ற காரியமா இருக்கலாம். சோ நமக்கு இருக்கிற காரியங்கள், அந்த அக்டோபர் மாதத்துல ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நம்ம கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார், தலையை புதிய எண்ணெயினால். சோ ஒவ்வொரு ஓய்வு நாள் வரும்போது அவருடைய வார்த்தையை கேட்கும் போது உற்சாகமா இருக்கும். ஆனா அப்புறம் மண்டே வந்தோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்து சாட்டர்டேக்குள்ள அவ்வளவுதான், ஃபுல்லா ட்ரை ஆயிரும். திருப்பி சண்டே வந்து என்ன புதுசா, இப்படிதான் நிறைய பேரோட வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இதுல எல்லாம் நம்ம திடன் கொண்டு எல்லா சாதனுடைய காரியங்களும் நம்ம மேற்கொண்டு வருவதற்கு நீங்க வந்து செய்கிற, நீங்க இப்ப இருக்கிற உபவாசம் வந்து ஆண்டருடைய பார்வைக்கு உகந்ததாக காணப்படணும். மனுஷங்களுடைய பார்வைக்கு அது உகந்ததா காணப்படுதோ இல்லையோ, நம்மளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆண்டுடைய பார்வையில நம்மளுடைய உபவாசம் என்பது உகந்ததா இருக்கணும். பரவாயில்லையே, என் பிள்ளை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் என்னை கைவிடல, அவருடைய கண்கள் யார பார்த்து கொண்டே இருக்கு, என்னதான் பார்த்து கொண்டு இருக்கு, என்னையேதான் அவ பார்த்து கொண்டு இருக்கிறா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவை வந்து என்னை விட்டு விலகல அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து நினைக்கும் போது அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போற காரியங்கள் மகா பெரியதா இருக்கும். சோ தானியலை போல ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கும்படி செய்கிற உபவாசத்தை நம்ம உண்மையாக செய்யும் போது ஆண்டவர் அவர் வைத்திருக்கிற வல்லமையான காரியங்களை நம்ம நிச்சயமா காணும்படி செய்வார்.
சரி, நம்ம கொஞ்ச நேரம் பாடல் பாடி ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். பாடிட்டு எல்லாரும் உங்களுடைய சுயமான காரியங்களை எதையும் சபையில யோசிக்காம நம்ம இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதனை செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். எல்லா தடைகளையும் நம்ம சபையில வர்றதை நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், மைக் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம ஜெபிச்சுட்டு வந்திருக்கணும். முன்னாடியே இந்த இடத்துல எல்லா தடைகளையும் ஆண்டவராகிய தேவன் உடைக்கும்படிக்கு நம்ம ஜெபிச்சு விழுத்திருந்து, அது ஒவ்வொருவர் மேல இருக்கிற ஒரு கடமையாக இருக்கிறது. இன்னொருத்தவங்க தானே ஜெபிக்கிறவங்க, அவங்க தானே ஜெப டீம், நான் வந்துட்டு போயிருவேன், அவ்வளவுதான், இதுதான் என்னுடைய வேலை என்று நம்ம யாருமே யோசிக்க கூடாது. கிறிஸ்துவர்களா இருக்கிற, சபை விசுவாசிகளா இருக்கிற ஒவ்வொருவரும் நம்மளுடைய கடமையாக அது இருக்கிறது. சபைக்கு வருவதற்கு முன்பதாக எல்லா தடைகளையும் ஆண்டவராகிய தேவன் உடைத்து போடணும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி சாத்தான் நிறைய தடைகளை கொண்டு வருவான். ஆனா எல்லா தடைகளையும் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை உடைத்து அப்புறப்படுத்துவார். சோ இந்த வேலையில கூட நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்களுக்காகவும் துணிகரமாக உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. நீ இஸ்ரவேலிலே அக்கிரமங்களை காணாத தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீங்கள் பாராமல் ஆண்டவரே எங்களை நீங்கள் பரிசுத்தமாக மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களையும் நீர் பரிசுத்தமாக நீர் மாற்றுவீர் ஆண்டவரே. பரிசுத்தர் மத்தியிலே உலாவுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீங்க உலாவுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க தகுதியே இல்லாத ஜனங்க தான் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுக்குள்ளே இருக்கும் போது நாங்கள் உயர்ந்த தேவன், சர்வ வல்லவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே எல்லா அதிகாரங்களும் எல்லா வல்லமைகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்படி இருக்கும் போது சாத்தான் எப்படி எங்களுக்கு விரோதமாக நிற்க முடியும்? அவன் சின்ன சின்ன காரியங்களை தான் கொண்டு வருவான். ஆனா அதுல ஒன்றுமே நிலைத்திருக்காதபடி நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உங்களுடைய ரத்தம் எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு விரோதமாக சூனியங்களும் இல்லை, மந்திரங்களும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா. சாத்தான் எங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் வைத்திருந்தாலும் அதுல ஒன்று கூட நிறைவேறாத ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாக நாங்க இருக்கிறபடி நாங்கள் எல்லா தடைகளையும் உடைக்கும்படி செபிங்க. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே எல்லா தடைகளையும் நாங்கள் உடைக்கிறோம் அப்பா. நம்ம தான் நம்ம உடம்புக்கு, சரீரத்துக்கும், நம்ம குடும்பத்துக்கும் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறோம். நீங்க உங்க வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் நாங்கள் உடைக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்துடன் நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. சாத்தான் எப்பேற்பட்ட தடைகளை கொண்டு வந்தான், அவன் வெட்டின குழியிலே அவனே தான் கீழே விழுவான் ஆண்டவரே. அவன் எங்களுக்கு விரோதமாக வெட்டின குழியிலே அவன் தான் கீழே விழுவான் ஆண்டவரே. அவனுக்கு எங்களுக்கு விரோதமாக வைத்திருக்கிற திட்டங்கள் ஒன்றுமே வாய்க்காத ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் உங்களுடைய பிள்ளை அப்பா. முயற்சி நீங்கின போது இயேசுவின் ரட்சிப்பினாலே நான் ஆறுதல் கண்டடைந்தேன். இந்நாளிலே வாழுதல் காண முயற்சி நீங்கின போது ஹல்லேலூயா. முயற்சி நீங்கின போது மாற்றுய
நீங்க கண்டு ஏசாயாவின் ரட்சிப்பினாலே நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நேரத்தில் என்னோடே வாரும் என்று உம்மை அழைக்கின்றோம். நீர் எங்களோடே இருப்பீரானால் சத்துருவை நாங்கள் ஜெயிப்போம். சாத்தானின் கோட்டைகளை ஒரு சொல்லாலே முறியடிப்போம். நீர் எந்தன் ஆண்டவராக இருப்பதினால் நாங்கள் என்றும் ஜெயத்தை பெறுவோம். Let us feel the power of God. Let us feel the power of God. Let us feel the touch of the Holy Spirit. You may really trust in Him. The Lord shall come very near to you, and you shall be able to feel His presence. You can feel the garment of God touching your garment. You'll feel a lightning touch inside your heart, and your heart will start speaking and saying to the Lord, oh my God, oh my Lord, it's you, Lord. You're passing by. I'm calling you. I'm calling you in trouble. You're the one we help. You're my help. You're my everything. I trust in your name. I go in your power. I'll walk in your power. I'll stand in your power. And I'll be in the glory of the Lord. Let the Almighty God come upon us. Touch us, Lord. Let me feel the power of the Holy Spirit. Let me feel the power of the Holy Spirit. And my soul starts singing to the Lord. Oh Lord, my God, when I lost, come on, sing. Consider all. Sing, I see the stars. I hear the rolling thunder. The universe display. Then sings my soul. Sings my soul. My Savior God, tell me how great thou art. People of God, கர்த்தருடைய பிள்ளைகளை பாடுங்க. How great thou art. Hallelujah. Come on, people.
people of God, கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க. Let me feel the garment of God. கர்த்தாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் உணர்றபடி என்னை தொடுங்க ஆண்டவரே. In the name of Jesus Christ of Nazareth, I speak to you. Be healed. உன்னிடத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பேசுகிறேன். சுகமாக்கும் வல்லமை உன் கிட்டே வந்திருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உன்னை சுகப்படுத்தும்படி உன் அருகில் வந்திருக்கிறார். Call unto the Lord. As Bartimaeus called unto the Lord. Jesus, son of David. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். Yes, the power of God. Touch. He's upon you. He's upon you. He's upon you. You're going to feel the power of the Holy Spirit. Feel. நான் தொடுவேன் உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை, நான் தொட்டு பார்க்கணும் உங்க வல்லமை எமன் இறங்கினவுடன் 12 ஆண்டுகள் வியாதியா இருந்த ஸ்திரீ சுகப்பட்டாங்க. Heal in the name of Jesus. The healing anointing. கர்த்தருடைய வல்லமை சுகமாக்கும் வல்லமை. Heal. People who have problem in the heart. இருதயத்துல பிரச்சனையோட இருக்கீங்களா? கர்த்தருடைய வல்லமை உன்னை வந்து தொடுகிறது. The hand of the Lord is touching you. கர்த்தருடைய வல்லமை ஆவியானவரை தொடுகிறார். The Spirit of the living God is touching you. I speak healing for your heart. உன் இருதயத்துக்கு சுகம். Every block in your body, and your blood vessels, walls, be broken in the name of Jesus. Every block, எல்லா அடைப்புகளும் உங்க சரீரத்துல ரத்த குழாயில் இருக்க அடைப்புகளும் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். சோர்வை உண்டாக்குற ஆவிகள் பறந்து ஓடுகிறது. Every spirit which is bringing depression to your mind is leaving your body now in the name of Jesus. அழுத்தத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் உன்னை விட்டு விலகுகிறது. இப்பொழுது விடுதலை பெற்றுக்கோ. Heal in the name of Jesus. மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். I once died, but now I'm alive. Saith the Lord, God of Israel. I am the Lord of Israel. நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். There is nothing which is impossible for me. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. There is nothing which is impossible for me. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உனக்கு விரோதமாக எழும்பின எல்லா பொல்லாதாவின் சேனைகளும் பில்லிசூனிகளின் ஆவிகளும் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகத்தை இப்பொழுதே கர்த்தர் ஊற்றுகிறபடி நான் உன்னை விட்டு அகலும்படி சாத்தானின் வல்லமைகள் உடைக்கும்படி கர்த்தர் இப்பொழுது உடைக்கிறார். Every curse, every witchcraft spirit now has been broken in the name of Jesus. விடுதலை பெற்றுக்கார். குமாரன் உன்னை விடுவித்தார். மெய்யாகவே விடுதலை. If the Son sets you free, you are free indeed. குமாரன் உங்களை விடுவித்தார். மெய்யாக விடுதலை. Come on, say, I am free in the name of Jesus Christ of Nazareth. நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால விடுதலை பெற்றேன்.
I see the fire of God. Come on, speak. I see this. I see the fire of God coming from heaven. He's coming towards you. Towards you. To touch you. To heal you. To deliver you from every kind of troubles. Satanic attacks. All the satanic rights will be broken or already broken. They don't have any authority. Every power of the evil one is being broken in the name of Jesus. In your body, in your family, in your house, in your work, in your business, in your needs. The fire of God has come near you. It's coming near you and speaking to you. I am the fire of the Lord. I am the fire of the Lord. I am the Spirit of God. You call me, I will come inside you. Call me now. I will call in. I will come inside you now. Your heart will burn. Your heart will burn. But every evil shall be vanished in the name of Jesus. You're completely healed in the name of Jesus Christ of Nazareth. You're completely healed. You're completely healed. You're completely healed. You're completely healed. Completely healed. The presence of God is falling upon you. கர்த்தருடைய பிரசன்னம் உன் மேல விழுகிறது. கர்த்தருடைய வல்லமை உன் மேல் விழுகிறது. கர்த்தருடைய கரம் உன் மேல் அமருகிறது. நீ எருசலேமின் சமாதானத்தை காண்பாய். உன் பிள்ளைகளின் வாழ்வை நீ காண்பாய். உனக்கு சமாதானமும் உனக்கு பாக்கியமும் உனக்கு நன்மையும் உண்டாகும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிக்கப்படி எழும்பி வந்தார். உனக்காக இறங்கி வந்தார். மலைகளின் மேல் பறந்து வந்தார். உனக்காக மலை மேடுகள் மத்தியில் இறங்கி வந்தார். ஓடி வந்தார். பறந்து வந்தார். அக்னியாய் வந்தார். உன்னை விடுவிக்கும்படி உன்னை சுற்றிலும் அக்னி முதலாய் இருக்கும்படி வந்திருக்கிறார். நான் உன் பரிகாரியான கர்த்தர். நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர். நான் உன்னை விடுவிக்கிற தேவன். நான் உன்னோடு இருக்கிற கர்த்தர். நான் தான் கர்த்தர் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். என்னை அன்றி ஒருவரும் இல்லை. என்னை அன்றி உன்னை விடுவிப்பதற்கு ஒருவரும் இல்லை. என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். I am the Lord, your healer. You are the Lord, my healer. You are the Lord, my caretaker. You are the Lord, my healer. You are the Lord, my redeemer. நீதான் என்னை விடுவிக்கும் எந்தன் கர்த்தர். நீதான் என்னை விடுவிக்கும் எந்தன் இரட்சகர். நீதான் என்னை சுகமாக்கும் வல்லமை. என்னை நீ தொட்டீரானால் நான் சுகமாவேன். I have been healed by your stripes. உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். I have been healed by your stripes. உம்முடைய தழும்புகளால் சுகமானேன். Again and again the evil cannot overcome me. Say, மறுபடியும் சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுவோம். சொல்லுங்க. மறுபடியும் சாத்தானின் வல்லமை என்னை மேற்கொள்ள முடியாது. அவனுடைய வல்லமை முறிக்கப்பட்டது. கர்த்தர் அவன் வல்லமை முறித்தார். நான் விடுதலை பெற்றேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். தேவன் நம் தேவன் நம்மை சுகமாக்கும் கர்த்தர். வார்த்தை அனுப்பி என்னை சுகமாக்கி அவர் கரத்தில் என்னை தாங்கினார். நான் சொல்லுவேன்,
நீதான் என்னை சுகமாக்கி நீ உம் தழும்புகளால் குணமானே உம் ரத்தத்தால் என்னை நீர் வீடு வைத்து என்னை சுகமாக்கி நீர் சுகமானே Jehovah Rapha, healing God, God of power and might. You send your word and heal them, Lord. I claim your word right now. Heal me, O Lord, and I shall be healed. You touch me and made me whole. Oh, Rasakanyagro. You are the one that heals me, and you heal me, Lord, and I am உன்னை சுகமாக்கும் கர்த்தர் நான் தானே உன்னை சுகமாக்க வந்தேனே நான் உன்னை தொட்டால் நீ சுகமாகுவாய் அற்புதத்தை பெற்றுக் கொள்வாய் ஆச்சரியமான கிருபைகளால் உன்னை சந்திக்க வந்தேன் நான் எந்த வல்லமை உன்மேல் வைத்து உன்னை இந்த ஆச்சரிய கிருபையினால் ஆச்சரியமான கிருபைகளால் ஆராய்ந்து முடியா பெரிய காரியம் The miraculous grace upon me. I'm caught by let right now. Miraculous grace is upon me, oh Lord. I call unto thee, oh my God. I've been healed by thy stripes, oh Lord. You are the miracle working God. Hallelujah. Miraculous grace. ஆச்சரியமான கிருபையினால் கர்த்தர் உன்னை சந்திக்க வந்தார். வாக்கியமே, வாக்கியவதியே, வாக்கியவானே என்ன சொல்றாரு? நீதிமான சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் வரும்படி கர்த்தர் அந்த ஆச்சரியமான கிருபையினால் ஆச்சரியமான கிருபைகளால் இன்று உன்னை நான் தோட அருகில் வந்தேன். இன்று நீ பாக்கியவதி என்று உன்னை பேர் சொல்லி அழைப்பேன். நீதிமான சேரசில் Every block now is being broken in the name of our Lord and Savior Jesus Christ. I am speaking to you. உங்ககிட்ட தான் பேசுறேன். எல்லா ரத்த கொலைகள் அடைப்பு உடைகிறது. உங்களுக்கு உடைகிறது. உங்களுக்கு தான் பேசுறேன். Be released. Be free. விடுதலை பெற்றுக்கொள். நன்மைகள் தொடருமே. நீ கேட்பது உனக்கு கிடைக்கும். என் மகனே, என் மகளே, நன்மையும் கிருபையும் தொடரும்.
நீ கேட்பது உனக்கு கிடைக்கும். என்ன சொல்லுவாரு? உண்மை வழி உத்தமனே உத்தமியே உனக்கு கர்த்தர் துணை. மைவாரி நடந்திடும் உத்தமையே உத்தமனே துணை. கண்ணை அவர் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கஷ்டங்கள் கைவிடார். Yes, Lord, in the name of Jesus. சுகமாக்கும் வல்லமை உங்க மேல இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஒரு புதிதாக்கத்தின் வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பபடி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காக்கதாரே. நெருக்கப்பட்டோம் வல்லவரான அம்மா அது ஆப்பன் சல்வேஷன் சர்ச் அவர் தீருவை